எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கட்டி ரோல், ஃப்ராங்கி இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம ஈவினிங் டைமில் ரொம்ப பசிக்கும் போது ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிடுவோம். அண்ட் யூஸ்வலாக ஸ்ட்ரீட் கார்னர்ஸில், அந்த ரோட் சைட் கார்னர்லலாம் ஒரு சின்ன வண்டி வச்சு அது விற்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிக்கன் கட்டி ரோல். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கட்டி ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின புதினா சேர்த்து, அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ உங்களுக்கு ஃபில்லிங் நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். சிக்கன் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி வச்சு சிக்கனை வேக விடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மெலிசா நறுக்கின வெங்காயம் போடுங்க. அடுத்து கொஞ்சம் மெலிசா நறுக்கின குடமிளகாய் போடுறேன். அப்புறம் 1 தக்காளி மெலிசா நறுக்கினது போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. அடுத்து வேக வச்ச சிக்கனை தண்ணியோட இதில் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடணும். கட்டி ரோல் பண்ணுறதுக்கு சிக்கன் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு சின்ன பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இதில் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் அடித்து வச்சிருக்கிற முட்டையை ஊற்றணும். இன்னைக்கு நான் ரெடிமேட் சப்பாத்தி வச்சிருக்கேன். இந்த சப்பாத்தியை முட்டை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக திருப்பி போடுங்க. சிக்கன் ஃபில்லிங்கை கொஞ்சமாக சென்டரில் வைங்க. வச்சுட்டு கொஞ்சமாக புதினா சட்னி சிக்கன் மேலே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க. நம்மளோட அருமையான சிக்கன் கட்டி ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செஞ்சுட்டு உடனே சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான சிக்கன் கட்டி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஈவினிங் டைமில் ரொம்ப பசிக்குதுன்னா இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.